அன்பானவர்களே வணக்கம். இன்னைக்கு நாங்க உங்க கூட ஷேர் பண்ற படம் 2017 நா ஹியூன் டைரக்ஷன்ல வந்த த பிரிசன். வெல்கம் டு மூவி மேட்ஸ். ஜெயிலுக்குள்ள இருக்க சில கைதிகள் அஃபிஷியல்ஸ் உதவியோட வெளியே வந்து கொலையோ கொள்ளையோ பண்ணிட்டு யாருக்கும் தெரியாம மறுபடியும் உள்ள போயிடுறாங்க. இது ஒரு வெல் ஆர்கனைஸ்டு கிரைமா நடந்துட்டு இருக்குது. இவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிற அசைன்மெண்ட்டை கிம்னு ஒருத்தன் வெளியிருந்து இவங்களுக்கு கொடுப்பான். அந்த அசைன்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான பர்ஃபெக்டான ஸ்கெட்சை போட்டு தர்றது, யாரை எதுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் டிசைட் பண்ணுறது உள்ள இருக்கிற ஈகோங்கிற கைதி தான். அவன் ஒரு கிங் மாதிரி அங்கே வாழ்ந்துட்டு இருக்கான். ஜெயிலில் அஃபீஷியல்ஸ் உட்பட யார் என்ன செய்யணுங்கிறத அவன் தான் முடிவெடுக்கிறான். 2-3 கேஸ்ல சிக்கி தண்டனை அனுபவிக்க அதே ஜெயிலுக்கு வர்றான் ஹீரோ. இவன் யாருக்கு அடங்காத ஒரு பேட் கை. இவன் வந்து இறங்கின உடனேயே மற்ற கைதிகள் கூட செல்மேட்ஸ் கூட எல்லாம் பிரச்சனை வருது. இவன் ஆல்ரெடி ஒரு போலீஸ்காரங்கிறதுனால ஜெயில் வார்டன் கிட்ட பேசி தனக்கு செல்ல மாத்தி கொடுன்னு கேட்டுட்டு வரும்போது இக்கோவோட ஆட்கிட்டையும் சிக்கிறான். இக்கோ இவனை தன்னோட ஸ்டைல்லயே மிரட்டி பணிய வைக்கிறான். வந்த அன்னைக்கே இவன் பிரச்சனை பண்ணதால ஹீரோவை தூக்கி டிடென்ஷன் செல்ல போட்டுறாங்க. அசைன்மெண்ட்ஸ் மூலமா தனக்கு கிடைக்கிற பணத்தை போலீஸ் ஹையர் அஃபீஷியல்ஸ்க்கும் வார்டனுக்கும் கொடுத்து அவங்க எல்லாத்தையுமே தனக்கு கீழே தான் வச்சிருக்கான். தன்னை நம்பி இருக்கிற டீம்மேட்ஸ் எல்லாருக்கும் என்ன வேணுமோ அது அத்தனையும் செய்யறதுனால அவங்களும் இவங்கிட்ட பணிஞ்சு போறாங்க, உண்மையாவும் இருக்காங்க. தன்னோட டிடென்ஷனை முடிச்சுட்டு வர ஹீரோவை மறுபடியும் வம்புக்கு இழுக்கிறான் ஃபர்ஸ்ட் நாள் பிரச்சனை பண்ண கேங்கோட லீடர். இதை பார்த்த ஈகோ, நீங்க 2 பேரும் இப்படியே பிரச்சனை பண்ணிட்டு இருக்க வேண்டாம், சண்டை போடுங்க, யாரு ஜெயிக்கிறீங்களோ அவன் சொல்றதை கேட்டு இன்னொருத்தான் அமைதியா போயிருங்கிறான். நான் ஜெயிச்சா என்ன ஈகோவோட செல்லுக்கு மாத்துங்க, ஜெயில இருக்கிற எல்லாருக்கும் சிக்கன் கொடுங்கன்னு ஹீரோ கேட்கறான். அந்த கேங்ஸ்டர் அவன் ஜெயிச்சான்னா அவனையும் அவன் ஆட்களையும் வேற ஜெயிலுக்கு மாத்தணுங்கிற டிமாண்டை வைக்கிறான். அப்ப நடக்கிற சண்டையில ஹீரோ ஜெயிச்சிடறான். அடுத்த அசைன்மெண்ட்கான கால் இக்கோக்கு வருது. கிம் கிட்ட இருக்கிற அந்த டீடைல்ஸை ஜெயில் வார்டன் மூலமா வாங்கிக்கிறான். இப்ப வந்துருக்கிற பிரசன்ட் ஹெட் ரொம்ப சீரியஸான ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸ்ங்கிறதுனால இதை கொஞ்சம் ஸ்லோ பண்ண சொல்றான். அதையெல்லாம் ஒரு பொருட்டாவே மதிக்காத இக்கோ அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கான ஸ்கெட்ச் போடுறதுக்கு தன்னோட டீமோட ப்ராசஸ் ஆரம்பிக்கிறான். குறிப்பிட்ட நாளில் அந்த வேலையை முடிக்கிறதுக்காக ஜெயிலிருந்து வெளியே போகிற கைதிகள் அந்த வேலையை ரொம்ப பர்ஃபெக்டாக முடிச்சுட்டு ஜெயிலுக்கு திரும்பி வர்றதுக்காக தங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற காரில் வந்து ஏறானுங்க. அந்த காரை ஓட்ட வேண்டியவனும் ஒரு கைதி தான். அவன் இவங்க கொண்டு வந்த பேக்கையும் பணத்தையும் எடுத்துட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணும்போது அங்கே ஒரு சின்ன சண்டை வருது. அவன் பணம் போனால் போகட்டும், உயிர் பழைக்கணுங்கிறதுக்காக இவங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிடறான். இந்த கைதிகளோட அசைன்மெண்ட் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி ஒரு நோட் போட்டு சீக்ரெட் செல்ஃப்ல தன்னோட பாதுகாப்புக்காக எடுத்து வைக்கிறான் ஜெயில் வார்டன். இந்த கைதி தப்பிச்சு ஓடி போயிட்டான்னு இவனோட அசிஸ்டன்ட் சொல்றான். எப்படியாவது அவனை உள்ள கொண்டு வந்து போடுறோம்னு இவங்க பேசிட்டு இருக்கும் போதே புதுசா வந்திருக்கிற பிரசிடென்ட் சர்ப்ரைஸ் விசிட்டா இந்த ஜெயிலுக்கு வர்றாங்கிற நியூஸ் வருது. ரொம்பவும் ஸ்ட்ரிக்டான அந்த ஆஃபீஸர் இந்த ஜெயில் வார்டனை மதிக்கவே மாட்டேங்கிறான். ஜெயில் ஃபுல்லும் அவன் தரோவா இன்ஸ்பெக்ட் பண்றான். அப்போ இக்கோவை மீட் பண்றான். அவனுக்கு இக்கோவோட பழைய வரலாறு எல்லாமே தெரியுது. நீ இங்க தாதாயிசம் பண்றது, ரவுடிசம் பண்றது, ஜெயில ரூல் பண்ற வேலையெல்லாம் ஆகாது, மரியாதையா இருக்கணும்னு இக்கோவை மிரட்டும் போது அந்த இடத்துல டென்ஸான சிச்சுவேஷன் ஏற்படுது. இதை பார்த்துட்டு இருந்த ஹீரோ டக்குன்னு உள்ள போந்து கைதிகள் இப்படி எல்லாம் நீங்க கஷ்டப்படுத்தக்கூடாது, மனித உரிமைகள் அது இதுன்னு பேசி அந்த இடத்துல ஒரு குழப்பத்தை கிரியேட் பண்ணி அவங்க ஃபோக்கஸ் எல்லாம் இவன் மேல வர மாதிரி பண்ணி இக்கோவை காப்பாத்திடுறான். ஹையர் அஃபிஷியல் முன்னாலே இப்படி மிஸ்பிஹேவ் பண்ண இவனை மறுபடியும் டிடென்ஷன் ரூம்லேயே போடுறாங்க. இந்த தடவை அந்த டிடென்ஷன் ரூம் செவுத்துல உன்னோட உண்மையான நோக்கம் என்னங்கிறத எப்பவுமே மறந்துடாதீன்னு ஒரு கோட் எழுதப்பட்டிருக்குது. தனக்கு ஹெல்ப் பண்ண ஹீரோவை வெளியே கூப்பிட்டு போய் அவனுக்கு பிடிச்ச மீனை செஞ்சு கொடுத்து சரக்கும் ஊற்றி கொடுத்து அவனுக்கு சர்வ் பண்ணுறான் இக்கோ. நல்லா ரசிச்சு சாப்பிட்ற ஹீரோ கிட்ட என்னை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக இப்படி பண்ணியான்னு இக்கோ கேட்கும்போது, இப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, இந்த ஜெயிலில் எல்லாரும் உனக்கு கட்டுப்பட்டு பயந்துட்டு இருக்காங்களே ஒழிய ஒரு பிரச்சனைனா உனக்காக யாரும் வந்து முன்னால் நிற்கலங்கிறது எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தெரிஞ்சது. சரி ஓகே, நம்ம பார்த்துக்கலான்னு மட்டும்தான் நான் வந்தேன், மற்றபடி எதுவும் இல்லைங்கிறான். அவங்க 2 பேரும் ரொம்ப கேஷுவலாக ஜாலியாக பேசிக்கிட்டு சாப்பிட்டு முடிக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சு ரிலாக்ஸாக பேசிட்டு இருக்கும்போது, நீ வெளியே போய் ஒரு ஆள் எனக்காக பிடிச்சி தரணும், நான் உனக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் தரேன்னு ஹீரோக்கு இக்கோ ஆஃபர் கொடுக்குறான். அந்த ஆஃபரை ஏத்துக்கிட்ட ஹீரோ தப்பிச்சு போன அந்த ஜெயில் கதியை தன்னோட இன்டெலிஜென்ஸ்னாலையும் பிரில்லியன்ஸ்னாலையும் ஈஸியா பிடிச்சி இக்கோ கையில கொடுத்துட்றான். இக்கோவோட ஆட்கள் கைதியை மறுபடியும் ஜெயிலுக்குள்ளே கொண்டு வந்து போடுறாங்க. அந்த கைதி இவங்கிட்ட மன்னிப்பு கேட்கும் போதும் கொஞ்சம் கூட கருணையே இல்லாம இக்கோ அவனை தூக்குல தொங்க வச்சு கொல்றான். இதையெல்லாம் பார்த்த ஹீரோ ரொம்ப அப்செட் ஆயிடுறான். ஆனா இக்கோ எதுவுமே நடக்காத மாதிரி இவன் கையில பேசின 1 லட்சத்தை கொடுத்துட்டு கடந்து போயிடுறான். இதுக்கப்புறம் இக்கோ ஹீரோ கூட ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறான். அவங்க 2 பேரும் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒன்னா தான் இருக்காங்க. இக்கோ ஒரு குரு மாதிரியும் ஹீரோ ஒரு சீடன் மாதிரியும் இருக்காங்க. இக்கோ நிறைய விஷயங்களை இவங்களோட ஷேர் பண்றான். இதெல்லாம் இக்கோ கூட ஆல்ரெடி டீம்மேட்டா இருந்த இன்னொரு ஆளுக்கு பிடிக்கல. அவன் ஹீரோவை ரொம்ப வன்மத்தோட பார்க்க ஆரம்பிக்கிறான். இந்த சுச்சுவேஷன்ல எல்லாரும் ஒன்னா சாப்பிட்டு இருக்கும் போது ஹீரோவுக்கும் இவனை வன்மாவை பாக்குற நபருக்கும் இடையில சின்னதா ஒரு வாக்குவாதம் வருது. அது ரொம்ப பெருசாகி 2 பேரும் அடிச்சுக்கிற அளவுக்கு ரெடி ஆகுறாங்க. இதையெல்லாம் கவனிக்கிற இக்கோ பெரிய பிளேட் எடுத்து தன்னோட டீம்ல இருக்கிறவங்க அடிச்சு போட்டு பேசாம சாப்பிடுங்கன்னு, நீயும் உன் பேசுற முறையும் வார்த்தைகளையும் கரெக்ட் பண்ணிடான்னு ஹீரோவையும் வான் பண்ணிட்டு கிளம்பி போறான் இக்கோ.
இக்கோவோட டீமுக்குள்ள சலசலப்பு ஏற்பட்டதை மோப்பம் முடிச்ச ஆப்போசிட் கேங்ஸ்டர் அடி வாங்கணும்னு கூப்பிட்டு இக்கோவை தீர்த்து கட்டுறதுக்கு நான் பிளான் பண்ணியிருக்கிறேன், அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது நீ குறுக்க வராம ஒதுங்கி மட்டும் நில்லுங்கிறான். இவனுக்கு காது கொடுக்காதாம என்னை விட்டுரு, இதெல்லாம் தேவையில்லாத வேலைன்ட்டு கிளம்பி போயிடுறான். ஜெயில் வார்டனோட ரூமை கிளீன் பண்ண வர்ற ஹீரோ அவனோட ரூம் ஃபுல்லும் மொத்தமா சர்ச் பண்றான். அவன் ஏதோ ஒரு டீட்டெயிலை தேடி கண்டுபிடிக்கணும்னு ட்ரை பண்றான். கடைசியா ஜெயில் வார்டன் அசைன்மெண்ட் டீட்டெயிலை மறைச்சு வச்சிருக்கிற அந்த சீக்ரெட் செல்ஃபையும் கண்டுபிடிக்கிறான். அதுல இருந்து ஒரு ரிப்போர்ட்டரோட அசைன்மெண்ட் டீட்டெயிலை கண்டுபிடிச்சு அதை முழுசா கேட்கறான். கிச்சனுக்குள்ள தனியா இருக்க இக்கோவை கொலை பண்றதுக்காக தன்னோட அடியாட்களோட வர்றான் கேங்ஸ்டர். இதை பார்த்த இக்கோ அவன் தான் முட்டாள்தனமா ஏதாவது பண்றான்னா, நீங்களும் ஏன்டா முட்டாளாவே இருக்கீங்க, பேசாம ஒதுங்கி போயிருங்கிறான். அவன் சொல்றதை கண்டுக்காத ஒரு அடியால் இக்கோவை அடிக்கிறதுக்கு வர்றான். அவன் மேல கொதிக்கிற ரசத்தை எடுத்து ஊத்துனவன் போர்க்க வச்சு அவன் கண்ணை நோண்டி எடுக்கிறான். இதை பார்த்த கேங்ஸ்டரும் அவனோட அடியாட்களும் பயந்து அரண்டு போய் இக்கோ முன்னால மண்டி போட்டு சரணடைறாங்க. பொழைச்சு போங்கடான்னு இக்கோ ரிலாக்ஸ் ஆகும்போது அவனோட முதுகுல குத்திடுறான் கேங்ஸ்டர். சமாளிக்க முடியாம நிலத்தடுமாறி கீழே விழுகிறான் இக்கோ. கேங்ஸ்டரும் அவன் டீமும் உள்ள வரதை ஏற்கனவே பார்த்த ஹீரோ சரியான நேரத்துல உள்ள புகுந்து அவங்க எல்லாத்தையும் அடிச்சு இக்கோவை காப்பாத்திடுறான். இந்த சண்டை நடந்துட்டு இருக்கும்போது உள்ள வர ஹெட்வார்டன் இவங்க எல்லாத்தையும் பிரிச்சு விடுறான். ஏமாந்து நிக்கிற ஹீரோவை அந்த கேங்ஸ்டர் அடிச்சு மயக்கம் போட வச்சிடறான். தன்னோட மயக்கத்திலிருந்து எந்திரிச்ச ஹீரோ தனக்கு பக்கத்துல இருக்கிற இக்கோவை பார்த்த உடனே அவன் ரொம்ப ஆழமா உன்னை கத்தியில குத்திட்டானான்னு கேட்கறான். இதை பார்த்த இக்கோ, நீ உள்ள வரும்போதே என்னை காப்பாத்தணும்னு சத்தியம் இது செஞ்சுட்டு வந்தையாடான்னு கேட்டுட்டு அங்கிருந்து அமைதியா கிளம்பி போயிடுறான். இதுக்கப்புறம் இக்கோவும் ஹீரோவும் என்ன பண்ணாங்க அந்த ஜெயில, இக்கோவை யாராவது கண்ட்ரோல் பண்ணாங்களா, எதுக்காக அந்த ரிப்போர்ட்டோட அசைன்மெண்ட் ரெக்கார்டை ஹீரோ கேட்டான், இதெல்லாம் தான் மிச்ச கதை. படம் ரொம்ப பரபரன்னு போகும். நல்ல த்ரில்லர். வாய்ப்பும் நேரமும் இருந்தால் இப்படத்தை பாருங்கள். நன்றி.